Glory to Jesus. Hallelujah. Praise the Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. நம்ம இருக்கிற இடத்துல இருந்து ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த இடத்துல கர்த்தர் கிரியை செய்யும்படியா, இந்த இடம் முழுவதும் தேவன் ஆக்கிரமித்துக் கொள்ளும்படியா, ஆளுகை செய்யும்படியா ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுப்போம். உங்களை ஆசீர்வதிக்கும்படியா, அவரை தேடி வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரை இந்த இடத்துல என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல ஒப்புக் கொடுப்போம். நமக்குள்ள என்ன எல்லா காரியங்களையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஹல்லேலூயா. நாங்கள் இந்த இடத்துல உங்களை தேடி வந்திருக்கிற ஆண்டவரே, என் உள்ளத்தை திறந்த ஆண்டவரிடத்துல சொல்லுவோம். இந்த இடம் முழுவதும் தேவனுடைய பிரசனம் இறங்கி வரும்படியாக ஓ ரபா கபலதர் அந்தனி கடபலது உள்ளத்தை ஆழத்திலிருந்து எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவரே நீங்கள் வாங்க ஆண்டவரே, இந்த அறைக்குள்ள கடந்து வாங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல வண்டாடி கேட்போமா. வாய்களை திறந்து ஆண்டவரே, இதுவுமே தேடி நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே, இந்த இடம் முழுவதும் இப்படி பிரசனம் இறங்கி வரட்டும், கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரட்டும், எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையில எவைகளெல்லாம் கோலலாக இருக்கிறதோ அவைகளை நேராக்கும்படியாக ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் வாய்களை திறந்து ஓ ரபா ஷபலதரந்தனி கடபலதர கபலதரந்தனி கடபலது ஓ ரிபா ஷபலதரந்தனி கடபலதர கபலதரந்தனி யோ கலபலது. ஓ பரிசுத்த ஆவியானவர்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே, ஆளுகை செய்யுங்க. இந்த இடம் முழுவதும் தேவனுடைய பிரசனம் இறங்கி வரட்டும், ஒரு மகிமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடைந்தன என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உம்மை நோக்கி பார்க்கிற நாங்கள் ஆண்டவரே பிரகாசம் அடையட்டும். இங்க இருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் நிரப்புவீராக என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம். யாரெல்லாம் ஜெபத்தோடு வந்திருக்கிறார்களோ, ஒரு விண்ணப்பத்தோடு வந்திருக்கிறார்களோ, என் தேவன் அவருடைய அங்கலாய்ப்பை கண்டு ஆண்டவரே அவருடைய ஜெப விண்ணப்பத்தை அங்கீகரித்து நீர் ஆண்டவரே பதில் கொடுக்கும்படியாக என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இடம் முழுவதும் தேவனுடைய பிரசனம் இறங்கி வரட்டும் ஆண்டவர், இறங்கி வரட்டும் ஆண்டவர். ஒரு வாஞ்சையோடு தாகத்தோடு ஆண்டவர் வரவேற்போமா. இந்த இடம் முழுவதும் ஆண்டவருடைய ஆளுகை செய்யும்படியாக என்ன நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. ஓ ரபா கலபா, நம்முடைய சுயங்கள் செயல்படாதபடிக்கு நம்முடைய சுய ஆவிகள் நடந்து எடுக்கப்படும்படியாக ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஓ நீர் ஆளுகை செய்வீராக என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்வீராக. எல்லா பிரச்சனைகளும் இன்றைக்கு உடைந்தோடத்தக்கதாக என் தேவன் வல்லமையாய் நம்முடைய பிள்ளைகள் மீது இறங்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். ராமா தல குரு ஷலத ரந்தன கடபலது உடைய பிரசன்னத்தை உணரத்தக்கதான கிருபையில நீங்க தாங்க ஆண்டவரே. ஒரு வாஞ்சை எங்களோடு கூட இருக்கட்டும். கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றுகிறது ஒரு பாத்திரமாய் ஒவ்வொருவரையும் நீர் பணியும்படியாக ஒப்பு கொடுக்கும். கர்த்தருடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். அன்பு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் செய்த நன்மைகளை நிலைத்து எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. அந்த பாடலை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு நன்றி உள்ளத்தோடு ஆண்டவரை பாடுவோம். ஹல்லேலூயா. எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பாட செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடடு. Salvo
worship you, Master. உம்மை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. எல்லாரும் நன்றி பலிகளை எடுப்போம். வாயை திறந்து ஆண்டவரே, நல்ல தாய் தகப்பனை கொடுத்ததற்காய் நன்றி, நல்ல படிப்பை கொடுத்ததற்காய் நன்றி, நல்ல சபையை கொடுத்ததற்காய் நன்றி, இந்த தேசத்தை எங்களுக்கு நன்மையாய் கொடுத்ததற்காய் நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஓ ரமதல வஷபலதர கபலது, ஓ ரந்த நீகா நத ரகட வஷபலதர கபலது. We worship you, Master. Hallelujah. மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை இம்மட்டும் நடத்தி வந்த தகப்பனுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. உடைய வாழ்க்கையில ஆண்டவரே, எத்தனையோ இடர்கள் வந்த பொழுதும், பிரச்சனைகள் வந்த பொழுதும் ஆண்டவரே, போராட்டங்கள் வந்த பொழுதும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நல்லவராய் இருந்த எல்லா நன்மைக்காக உமக்கு நன்றி 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 என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவரை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோம். ஹல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரே துதியுங்கள். ஆமென். கர்த்தர் இம்மட்டிலும் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அதை உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நினைத்து அவரை உயர்த்தி பாடுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரே துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரே துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜா
ஷபலதர கபலதரந்தரி கடபலன் ஓ ரபலந்தனி யுக்கலபாஷபலதர கபலன். ஓ நாங்கள் ஆராதிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறோம் ஆண்டவர். என் வாக்கு தத்தங்களின் தேவன் ஆண்டவரே, என் வாக்கு மாறாதவராய் உடைய வாழ்க்கையில என் உண்மையுள்ளவராய் இருக்கிற தயவிற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், சாகாமையுள்ளவர் என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை போல ஒரு நல்ல தேவன் இல்லை என்று சொல்லி உம்மை மேன்மைப்படுத்துகிறோம் ஆண்டவர். இதோ ஒரு ஜனக்கூட்டமாய் உம்முடைய கூட்டமாய் நீர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நம்பி ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஓ ரத ரத ரக்கல வாஷபலதர கபலன். அவருடைய வாக்கு தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதை உண்மையாய் நம்பினவர்கள் உங்களுடைய குரலை உயர்த்தி பாடுவீங்களா? வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றது. ஒரு கைத்தோட ஒரு விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடி நம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோமா? ஹல்லேலூயா. வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று
உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ ரமஷவலத ரக்கவலது, நான் வாளாக்காமல் உன்னை தலையாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ரிபலர வலக்கவலத ரந்தனி கடவலது, நீ கீழாகாமல் மேலாவா என்று சொல்லி உன் தேவன் சொல்லுகிறார். ஓ ரிபலர வக்கல ரந்தன கடவலது, ஓ ரிபலர கலவரதரியோ கலவாஷவலத ரக்கவலது. ஓ உன் சத்துருவை நிர்மூலமாக்கி ஜெயத்தை கொடுத்தேன் என்று உன் தேவன் சொல்லுகிறார். ரிபலர வக்கலத ரந்தனி கடவலது, ஓ ரிலா ரவக்கந்தனி யோ கலவாஷவலத ரக்கவலது, ஓ ரிபலர கடவாஷவலத ரக்கவலது யோ கலவாஷ. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை ஆராதிக்கிறோம். உம்முடைய தேவாதி தேவனை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ரலர கந்தனி கடவலது, ஓ ரிபலர கந்தனி கடவல வாஷவலத ரக்கந்தனி கடவலது, ரிபந்தல குருந்தனியோ கலவாஷவலத ரக்கமந்தது, ரிகடலத ரூந்தனி மோக்கல முந்தன கடவாஷவலத ரக்கவலது. ஹalleluya. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவர், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவர். உம்மை போல ஒரு நல்ல தேவன் இல்லை என்று சொல்லி ஆண்டவரே, உம்மை போல கரிசனை உள்ள இரக்கமுள்ள தேவன் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவர். எங்களுக்கு நீர் பாராட்டின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை மேன்மைப்படுத்தி ஒவ்வொரு நாளும் எங்களை அழகுபடுத்தி பார்த்திருக்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். உம்மை மேன்மைப்படுத்துகிறோம். அவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிப்போம். ஆராதனைக்கு நேரம் கடந்து செல்வோம். ஹalleluya. ஓரந்த கந்த நகனமோ ஷவலத ரந்தனி கடவலது. ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை ஆலயிலு ஆலயிலு ஆராதனை
ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவர் முழு உள்ளத்தோடு அப்பா பிதாவே உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் நடத்தின எபினேசரே உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்து உம்முடைய தலையை உயர்த்துகிற தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே துதியை உமக்கு செலுத்துகிறோம், கடத்தை உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவரே ஒரு கால ரக்கந்தன கடபாக்ஷபலத ரக்கந்தன யூகலமன ஓர்னல ரக்கந்தன கடபாக்ஷபலத ரக்கந்தன யூகலமந்தன கடபல துதிங்க. கொஞ்ச நேரம் வாயை திறந்து ஸ்தோத்திர பலிகளை ஏறிடுங்க. வாயை திறந்து ஸ்தோத்திர பலிகளை ஏறிடுங்க. அந்நிய பாஷையில் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. எல்லாரும் வாயில திறந்து யாரும் சும்மா இருக்க வேண்டாம். ஆண்டவர்களை மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரின் இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். வாயில திறந்து ஸ்தோத்திர பலிகளை ஏறிடுங்க. ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த நல்ல வேலைக்காய், இந்த தேசத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நல்ல வாழ்க்கைக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு இவ்வளவு நன்மையை செஞ்சிருக்கீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு நீங்க கொடுக்க போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உயர்த்துகிறோம், மேன்மைப்படுத்துகிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நீர் சேனைகளின் கர்த்தர், நீர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே ஒரு கலமஷலதரந்தனை கடவலது ரகணமஷலதரந்தனை கடவலது எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் நீர். ஆண்டவர் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவர் நீர். ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவர் உம்மை மேன்மைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. சகந்தன கடவலது ரிகந்தன கடமஷலதரந்தனை கடவலது உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவர் ஹல்லேலூயா. உலக நாளத்தில் இருக்கிறவரை உயர்த்து பனி போல பெய்யும் பரிசுத்தரே Stop.
தாழ்த்துகிறோம், மட்டும் தாழ்த்துகிறோம் ஆண்டவர், தரை மட்டும் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீ எவ்வளவு உன்னதமான தேவன் என்பதை அறிந்திருக்கிறோம். எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர், எங்களுக்காக வழக்காடுகிறவர், எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர் நீர் மட்டுமே. எங்களுக்கு தாயும் தகப்பனுமாய் இருந்த ஆண்டவரே, இம்மட்டிலும் நீர் நடத்தி வருகிற தயவிற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய சொந்த கிருபை ஆண்டவரே. இன்றைக்கும் இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த நாளை காண செய்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் இங்கே கட்டவிழ்க்க போகிற தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ எங்களை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகன மகிமையை உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல அநேகர் ஜெப விண்ணப்பத்தோடு வந்திருக்கிறது நான் அறிந்தவனாய் என்னுடைய கரத்தில் மீண்டுமாய் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே பதில் தந்து நம்முடைய பிள்ளைகளை இங்கிருந்து நீர் அனுப்பும்படியாக என்னுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஓ ராலா பாஷா கந்தனி கணமகத்து எல்லா துதிகன மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். நண்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென். நேற்று வண்ணமாகவே சங்கீதத்தின் பகுதிக்கு நேராக நாம் கடந்து சொல்லுவோம். மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி சங்கீதத்தின் பகுதி, சங்கீதம் 115வது அதிகாரம். மகன் பெனிக்ஸ் அதை நடத்தும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 115. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்துக்கே மகிமை வரப்படும். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்ணிருந்தும் காணாது, அவைகளுக்கு கைகள் இருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென். அமர்ந்திருப்போம். இது சாட்சியின் நேரம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சி சொல்ல ஆயத்தமாக இருக்கிறவர்கள் தயவு செய்து வந்து சாட்சி சொல்லும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இது சாட்சியின் நேரம். இப்பொழுது சிறு பிள்ளைகள் வந்து மெமரி வேர்சஸ் சொல்லுவோம். Matthew 5:44. Love your enemies, pray for those who persecute you and spitefully use you. Psalms 23 verse 1 to 3. The Lord is my shepherd, I lack nothing. He makes me lie in the green pastures. He leads me beside the quiet waters. He refreshes my soul. He guides me along the right path for his name's sake. John 8 verse 12. I am the light of the world. Whoever follows me will have light of life and will never walk in darkness. He shall cover you with his feather and under his wings. Be anxious for nothing, but in everything by prayer and supplication with thanksgiving let your requests be made known to God. இது காணிக்கை நேரம். உங்களுடைய காணிக்கைகளை உங்களுடைய கரங்களில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காணிக்கைக்காக நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே.
அப்பா இப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை நீர் கொடுத்து ஆசீர்வதித்ததிலிருந்து ஒரு சிறிய பகுதியை மனமுவந்து உமக்காக கொண்டு வந்து கொடுக்குறோம் ஆண்டவரே. இந்த காணிக்கையை நீர் அங்கீகரிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காணிக்கை படைத்த ஒவ்வொரு கரங்களையும் ஆண்டவரே நீர் அபரிமிதமாய் ஆசீர்வதிக்கும்படியாக நான் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உண்மையாய் இன்றைக்கு கடன் தொல்லையில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை உண்மையாய் விடுதலையை பெற்றுக்கொள்கிற ஒரு நல்ல தருணத்தை நீங்கள் சீக்கிரமாய் கொடுக்கும்படியாக நான் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால ஒரு ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். நண்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் சொல்லி நல்லா தகப்பனே. ஆமென். இப்போ வந்து ஆட்லின் சிஸ்டர் வந்து ஒரு பாடல் பாடுவார்கள். அப்பொழுது கர்த்தருக்கென்று நாம் காணிக்கை செலுத்துவோம். நன்றி சுவே, நன்றி நன்றி சுவே, நன்றி சுவே, நன்றி நன்றி சுவே. அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி சுவே. அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி சுவே, நன்றி சுவே, நன்றி சுவே, நன்றி சுவே, நன்றி சுவே. கால்தடுமாறாமல் கண்ணீரில் மூழ்காமல் கண்மணி போல் என்னை காத்துக் கொண்டீர். கால்தடுமாறாமல் கண்ணீரில் மூழ்காமல் கண்மணி போல் என்னை காத்துக் கொண்டீர். இந்த நாள் வரையும் என்னை கொண்டு வந்தீர். இன்னுமாய் கிருபை தந்து தாங்குகின்றீர். இந்த நாள் வரையும் என்னை கொண்டு வந்தீர். இன்னுமாய் கிருபை தந்து தாங்குகின்றீர். இம்மோரிசம் நீ காண்பிக்க என்னில் ஒன்றுமில்லை. உமக்கு இணையில்லை. இம்மோரிசம் நீ காண்பிக்க என்னில் ஒன்றுமில்லை. உமக்கு வருகிற வாரத்திலே பிறந்த நாள் திருமண நாள் காண்கிறவர்கள் 11ஆம் தேதி நவம்பர் மாதத்திலே மகள் ஆஷ்லின் ஜெஃபினா தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமானது சங்கீதம் 34:5. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார்.
14ஆம் தேதி நவம்பர் மாதத்திலே சாம் டேனியல் உங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமானது ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 26வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். 8ஆம் தேதி நவம்பர் மாதத்திலே இன்றைய தினத்தில் சகோதரர் மணி, சிஸ்டர் அனிதா அவர்கள் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமானது சங்கீதத்தின் பகுதியில் 62வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் மனவர், நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். 11ஆம் தேதி சகோதரர் பிலிப் ஜோசப்பின் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமானது ஏசாயாவின் புஸ்தகத்தில் 54வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை ஆண்டவர் அந்த குடும்பத்துக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமலும் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். வேறு யாராவது இந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிறவர்கள் யாராவது இருக்கீங்களா? இன்றைக்கு புதிதாய் வந்திருக்கிறவர்கள் தயவு செய்து எழுந்து நிற்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். Who come first time, please stand up. We are going to pray for you. Yes. Okay. ஜீனா சிஸ்டர் கை ஜெபிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். பிறந்த நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக, புதிதாய் வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக. ஹல்லேலூயா. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் தகப்பனே, ஆஸ்வதிக்கப்பட்டதான இந்த வேலைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மட்டுமாய் பாடி மகிமைப்படுத்த கத்த செய்த கிருபைக்காய் மக்கள் நன்றி தகப்பனே. இந்த வேலையில கூட இந்த வருகிற வாதத்திலே பிறந்த நாள் காண்கிற, திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வருஷத்தை உடைய நன்மையினாலே முடிசூட்டுகிற தேவ நீரப்பா, இந்த வருஷத்திலே பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா நன்மையும் கிருபையும் நீ தொடர செய்து ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய நாமத்திலே நாங்கள் பிள்ளைகளை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் வாழ்ந்து சுகித்திருக்கும்படியாய் சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றவர்களாய் உமக்கு சாட்சியாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யும். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளையும் இந்த இடத்துல புதிதாய் கடந்து வந்த பிள்ளைகளை நாங்கள் உமக்குள்ளே வாழ்த்துகிறோம். அவர்கள் இந்த இடத்துல கடந்து வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு தகப்பனே. எந்த நோக்கத்திற்காக எந்த சபைக்குள்ளே நீங்கள் அழைத்து வந்தீங்களோ அதை நீங்கள் நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. அவர்கள் இருதயத்தின் வாஞ்சைகளை, விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றி கொடுத்து ஆசீர்வதித்து நடத்துங்க. உம்மை பற்றி பிடிக்கிறவர்களாய், உமக்கு சாட்சியாய், தூண்களாய் நிற்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளை இந்த தேசத்திலே நிலைநிறுத்தி அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களுக்கு முன்பாக இருக்க வார்த்தைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒரு மனுஷ சத்தம் வேண்டாம், உம்முடைய சத்தத்தை இந்த இடத்திலே தொனிக்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்தையும் நீங்க அறிந்திருக்கீங்க. இருதயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை நீங்க பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, பேசுகிற பிள்ளைகளை மறைத்து நீங்க வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய சமூகத்திலே கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருக்க ஒவ்வொருவருக்கும் நீங்க உதவி செய்யுங்க. இந்த இடம் முழுவதிலும் உடைய ஆளுகை, உடைய பிரசன்னம் நிறைவாய் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பயத்தோடும் நடுக்கத்தோடும் உடைய வசனத்தை கேட்க நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவனோட நல்ல தகப்பனே, ஆமென். ஓகே, thank you very much. God bless you. ஆண்டவர் இன்னைக்கு கொடுத்த வார்த்தைக்காக நம்ம கடந்து செல்வோம். இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை 2 சாமுவேலின் புஸ்தகத்தில் 22வது அதிகாரம் 47வது வசனத்திலிருந்து 50வது வசனம் முடிய. 2 Samuel chapter 22 verse from 47 to 50. கர்த்தர் ஜீவன் உள்ளவர், என் கண்மலையானவர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. என் ரட்சிப்பின் கண்மலாகிய தேவன் உயர்ந்திருப்பாராக. அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். இது நிமித்தம் கர்த்தாவே, ஜாதிகளுக்குள் உம்மை துதித்து உம்முடைய நாமத்துக்கு சங்கீதம் பாடுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, பழிவாங்குதல் எனக்குரியது. ஆமாம், நமக்கு யாருக்குமே
ஆண்டவர் யாரையும் பழி வாங்குவதற்கு ரைட்ஸ் கொடுக்கவே இல்லை. ஆண்டவருடைய வார்த்தையில் உபாகமத்தின் புஸ்தகத்தில் 32-35 வாசித்தோம்னா, பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்குரியது என்று சொல்லி கர்த்தர் சொல்றார். நம்முடைய வாழ்க்கையில் கடந்து போகிற பகுதிகளில் அநேக இடர்பாடுகளை நம்ம பார்க்க முடியும். பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், நம்மளுக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்கள் வரலாம். சுயத்தினாலே நம்ம பண்ணுற தப்புனாலே நம்ம எங்கேயாவது போய் மாட்டிக்கொள்வதும் உண்டு. ஆனால் அந்த எந்த சூழ்நிலைகளையும் மனிதனுக்கு விரோதமாய் மனிதன் எழுப்புகிற காரியத்தை ஆண்டவர் அனுமதிப்பதே கிடையாது. யுத்தங்களில் பல வகையான யுத்தங்கள் இருக்கிறது. பிசாசும் யுத்தம் பண்ணுறான். ஏன்னா தன்னுடைய காரியத்தில் அவன் பரலோகத்தை இழந்து விட்டதுனாலே நாம் பரலோகத்தில் போகக்கூடாதுன்றதுக்காக நம்மளுக்கு பிரச்சனைகளை கொடுக்க வேண்டும், நம்ம ஆண்டவரை விட்டு பிரிக்கணுன்றதுக்காக அவன் யுத்தம் பண்ணுகிறவனாக இருக்கிறான். ஆமாம், அதுக்கு எக்ஸாம்பிள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். யோபுவை நம்ம பார்த்து பார்க்கலாம். ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் பிசாசு எந்த மனுஷன் மேலேயும் கை போடுவதற்கு ஆண்டவர் அனுமதிப்பதே கிடையாது. அதை நல்லா கிளியராக புரிஞ்சுக்கங்க. ஒவ்வொரு இடத்துலையும் யோபுவை அவன் கஷ்டப்படுத்த வேண்டும், அவனை ஒன்றுமில்லாதவனாய் மாற்ற வேண்டும் என்பதற்காக, ஆண்டவரை விட்டு பிரிப்பதற்காக அவன் போய் ஆண்டவரிடத்தில் போய் நின்று முறையிட்டு அவன் விண்ணப்பத்தை வாங்கி அவன் இங்கே வந்து அவனுக்கு அநேக தீங்குகளை செய்கிறான். ஆண்டவர் அதை அனுமதித்தாரே ஒழிந்து ஆண்டவர் அவனை அழித்து விடுவது அவருடைய சித்தமாக இல்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த இடத்துல அந்த சோதனைக்குள்ளாக யோபுவை அனுமதித்தார். ஆனால் அவனை மறிப்பதற்காக அல்ல, அவனை மீண்டுமாய் கட்டி எழுப்ப அவர் வல்லவர் என்பதை உணர்ந்து கொள்வதற்காக. அல்லேலூயா. அதே யோபுவை ஆண்டவர் மீண்டுமாக கட்டி எழுப்புகிறார். எப்படின்னா, அவன் இருந்ததை விட 2 மடங்கு அதிகமாக ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. அதனால் பிசாசுக்கு உங்கள் மேலே அதிகாரம் ஈஸியாக எடுத்துட முடியாது. வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம ஒவ்வொருவர் மேலேயும் ஆண்டவருடைய பிரச்சனை இருக்குது. ஆண்டவருடைய பிள்ளைகள் மேலே ஆண்டவர் ஈஸியாக வந்து பிசாசுக்கு அனுமதி கொடுக்கறது கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கங்க. என் வாழ்க்கையில் ஏன் இந்த சோதனை வந்துச்சு, ஏன் இந்த வேதனை வந்தது அப்படின்னு நீங்கள் புலம்புவதை காட்டிலும் யோபுவை போல ஆண்டவருடைய சமூகத்தில் உங்கள் வாயினாலே அவரை சபிக்காமல், உங்கள் வாயினாலே நீங்கள் பின்னோக்கி ஆண்டவரை விட்டு விலகி விடாமல் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை பற்றி கொள்கிற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். 2வது, மாம்சத்தோடு கூடிய யுத்தம். நம்ம மாம்சத்தோடு கூடிய யுத்தம்னு பார்க்கும்போது நம்முடைய சுயத்தினால் ஏற்படுகிற யுத்தங்களை நம்ம உலகத்தில் பார்க்க முடியும். ஏன்னா அநேகர் பார்த்தீங்கன்னாக்க ஒரு தாய் தகப்பன், ஆமாம், அந்த தாய் தகப்பன் வந்து மகள் வந்து தன்னுடைய இஷ்டத்துக்கு திருமணம் செய்து கொண்டாள் என்பதற்காக அவளை வாழவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை நடு ரோட்டில் அந்த தகப்பனாரும் அவனுடைய மகனும் வெட்டி கொண்டு போட்டாங்க. இது நியூஸ் பேப்பரில் நான் வாசித்தேன். நல்லா யோசித்துக்கங்க. தன்னுடைய ஒரே மகள், அவருக்கு அதை காட்டிலும் அவருடைய மாம்ச சிந்தையில் அவருடைய ஜாதி பெரிதாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காரியம், மாம்ச சிந்தையில் இருக்கவே கூடாது. மாம்ச சிந்தையில் நம்ம இருந்தோன்னா வாழ்க்கையில் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியவே முடியாது. ஆகையினால மனுஷனுக்கு விரோதமாய் மனுஷன் எழும்புகிறான். இன்றைக்கி பார்த்தோன்னா போன ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நம்ம எல்லோரும் ஊக்கமாக செபிச்சோம், விபச்சார வேசித்தனத்தில் இருக்கிற பிள்ளைகளை விடுதலை செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி. ஆனால் 3 நாளைக்கு முன்னாடி ஒரு வாலிப பிள்ளை ஒரு ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு மாணவியை அவன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு கூட்டிகிட்டு போய் தப்பிதமான காரியங்களை செய்தாங்க. இது எல்லாமே நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம். இது மாதிரி காரியங்கள் வராமல் நம்ம எல்லாருமே வந்து ஜெபத்தில் இன்னுமாய் உறுதியாக நம்ம தரிக்கணும். இதுக்கு பேர் முழங்கால் யுத்தம். மாம்ச சிந்தையோடு நாம் இராமல் ஆவியின் சிந்தையில் இருந்து கர்த்தரிடத்தில் முறையிட்டு அந்த முழங்கால் யுத்தம் பண்ணுவது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அது ஒரு காரியம். இன்னொன்று, மாம்சத்தில் வந்து இன்னொரு யுத்தம் என்னென்னா, தேசத்திற்கு விரோதமாய் தேசம் எழும்புகிறது. இன்றைக்கி நிறைய இடத்துல கேட்குறோம், யுத்தங்கள்லாம் அங்கே நடக்குது, இந்த தேசத்துக்கு விரோதமாக இந்த தேசம் எழும்புதுன்னு சொல்லி நம்ம யுத்தங்களை கேட்குறோம். இது மாம்ச சிந்தையில் அவங்களுடைய கட்டுப்பாடுகளை மீறி அவர்கள் அந்த கவனத்தை பிரேக் பண்ணி அதை செய்கிற காரியங்களை நம்ம வேதத்தின் அடிப்படையில் அநேக இடங்களில் நம்ம பார்க்க முடியும். மத்திய 24 அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகள் செய்கிற அந்த முழங்கால் யுத்தம் இவைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அடுத்ததாக கர்த்தர் செய்கிற யுத்தம். இதுதான் ரொம்ப முக்கியமான யுத்தம். ஆண்டவர் செய்கிற யுத்தம் வந்து எப்படி இருக்குன்னா, ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களோடும் கூட யுத்தம் பண்ணுறாரு. தன்னுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் வந்தவர்களோடும் யுத்தம் பண்ணுகிறார். வேதத்தின் அடிப்படையில் அவர் நம்ம எவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறோமோ அதை விட பல மடங்கு அவர் வைராக்கியம் உள்ள தேவனாக இருக்கிறார். அதை மறந்து போயிடாதீங்க. அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்பார். ஆனால் நம்ம தான் அங்கே
அங்கங்கே ஆசோலேஷன்லேயே மனுஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் மாம்ச சிந்தையில் இருக்கும் பொழுது. ஆனால் ஆண்டவர் மிகவும் வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். தன்னுடைய ஜனம் தனக்குரியது என்று நினைக்கிற ஒரு ஆண்டவர். எப்பொழுது தன்னுடைய ஜனம் ஆண்டவரை விட்டு விலகுகிறதோ, ஆண்டவரை விட்டு பின்னோக்கி பார்க்கிறதோ, விக்கிரகங்களுக்கு பின்னாடியோ, விபச்சார வேசித்தனங்களுக்கு பின்பதாகவோ, இல்லை மாம்ச சிந்தையிலே செயல்பட ஆரம்பிக்கிறதோ, அப்பொழுது ஆண்டவரை விட்டு விலகி போகிறார்கள். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவங்கள அப்படியே பிடிச்சு சத்ருவுக்கு நேரம் கொடுத்து, வேற ஒரு தேசத்தில் உள்ள ஜனங்களுடைய கரத்திலே கொடுத்து, அவர் அங்கே போய் அவங்க கஷ்டப்பட்டு திரும்பி ஆண்டவரை எப்போ நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிறார்களோ ஆண்டவர் அவர்களை மீட்டு கொண்டு வருகிறார். இது கர்த்தர் தன்னுடைய ஜனத்துக்காக அவர் தன்னுடைய ஜனங்களோடு பண்ணுகிற யுத்தம். அடுத்ததாய் கர்த்தர் தன்னுடைய ஜனத்திற்காய் பண்ணுகிற யுத்தம். தன்னுடைய ஜனம் பார்த்தீங்கன்னா, அவங்க யார் நம்பி நிற்கிறார்களோ அந்த ஜனம் வெட்கப்பட்டு போகக்கூடாது என்பதற்காக சுற்றி நிற்கிற எல்லா சத்துருக்களையும் முறியடித்து அந்த ஒரு சின்ன கூட்டத்தை வைத்து ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் தன்னுடைய ஜனத்துக்காக பண்ணுகிற யுத்தம். இங்கே நம்ம பார்க்குறோம், பழிவாங்குதல் எனக்குரியது அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 12வது அதிகாரத்தில் 2, 3, 2 வசனங்களை நம்ம வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 12வது அதிகாரம் 2வது 3வது வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்றார். நல்லா கவனிங்க. யார் ஆசீர்வதிப்பாவும்? ஆண்டவர் சொல்றாரு, உன்னை யார் ஆசீர்வதிக்கிறார்களோ. இப்போ நான் வர்றேன், இங்கே வந்து நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு வைங்க. நான் உங்களை ஆசீர்வதிக்கும் போது ஆண்டவர் என்னுடைய பிள்ளைகளை ஒருவன் ஆசீர்வதிக்கிறானே என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறவனையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் அப்படின்னா, யார் உங்களை சபிக்கிறார்களோ அவர்களை நீங்க சபிக்க வேண்டியதில்லை, கர்த்தர் சபிப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் சபிக்கிறார். அப்ப நம்ம வாயிலிருந்து சபித்தல் ஒன்று வரக்கூடாது. யாக்கோபு 5வது அதிகாரத்தில் 4வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்ம வாயில துதிக்கிற வாயில சபித்தல் வரக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவரோட பிள்ளைகள் வந்து நம்முடைய வாயிலே ஆசீர்வாதத்தை தவிர வேறு ஒன்று வரக்கூடாது. நம்ம ஆசீர்வதிச்சோன்னா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம யாரையாவது சபிச்சோன்னு சொன்னால் நம்மளை யார் தான் சபிப்பார்? ஆண்டவர் தான் சபிப்பார். அதனால் நம்ம வாயை வச்சுக்கிட்டு கரெக்டான காரியத்தை செய்யணும். நம்முடைய வாயினாலே ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய வாயிலிருந்து சபித்தல் வரக்கூடாது. ஏன்னா துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து வர முடியாது, ஒரே ஊற்றிலிருந்து வர முடியாது என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்ராகமத்தின் புஸ்தகத்திலே 14:14 வாசிப்போம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுது. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறாரு. நம்ம யார் சபிக்கிறார்களோ, நம்ம யார் மேற்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, நம்முடைய சூழ்நிலை எப்போலாம் டஃப்பான சுச்சுவேஷனில் நம்ம போய்கிட்டு இருக்கிறோமோ, ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவாராம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எப்படி இருப்பீங்க? நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டியதே இல்லை, நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதை வைத்து தான் ஒரு சில வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நியாயாதிபதியின் புஸ்தகத்தில் ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் நம்ம வாசிக்க போகிறோம். 9வது வசனத்திலிருந்து 16வது வசனம் முடிய. நியாயாதிபதிகள் 10. அம்மோன் புத்திரர் யூதாவின் மேலும் பென்யமீன் மேலும் எப்ராயிம் குடும்பத்தார் மேலும் யுத்தம் பண்ண யோர்தானை கடந்து வந்தார்கள். இஸ்ரவேலர் மிகவும் நெருக்கப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டு, உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம், நாங்கள் எங்கள் தேவனை விட்டு பாகால்களை சேவித்தோம் என்றார்கள். நல்லா கவனிங்க. இங்க தேவனை விட்டு நம்ம விலகி போனா ஆண்டவர் என்ன செய்கிறார் என்பதை குறித்து கர்த்தருடைய வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க சொல்றாங்க, உம்மை விட்டு நாங்கள் பாகால்களை சேவித்தோம் என்று சொல்லி அவருடைய ஜனங்கள் சொல்றாங்க. அப்புறம் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, எகிப்தியரும் எமோரியரும் அம்மோன் புத்திரரும் பெலிஸ்தியரும் சீதோனியரும் அமலேக்கியரும் மாகோனியரும்
உங்களை ஒடுக்கும் சமயங்களில் நீங்கள் என்னை நோக்கி முறையிட்ட போது நான் உங்களை அவர்கள் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கவில்லையா? அப்படி இருந்தும் நீங்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தீர்கள். ஆகையால் இனி உங்களை ரட்சியேன். நீங்கள் போய் உங்களுக்காக தெரிந்து கொண்ட தேவர்களை நோக்கி முறையிடுங்கள், அவைகள் உங்கள் ஆபத்தின் காலத்தில் உங்களை ரட்சிக்கட்டும் என்றார். நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ எப்பெல்லாம் யுத்தத்தில் இருக்கும்போது அந்த நேரத்தில் உனக்கு நான் ஓடி வந்து ஹெல்ப் பண்ணேன், நான் உன்னை ரட்சித்து கொண்டு வந்தேன். ஆனால் இப்போ நீ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்ட? என்னை விட்டு விலகி போக ஆரம்பிச்சிட்ட, பாகாலை நீ வணங்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். நம்முடைய ஆண்டவர் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஆண்டவர். ஆமாம், நம்ம வீட்டில் வந்து நம்ம பிள்ளை வந்து நம்மளை அப்பா அம்மான்னு கரெக்டாக கூப்பிடுற வரைக்கும் ஓகே. ஆனால் பக்கத்தில் உள்ளவங்க சொல்கிறத கேட்டு வேறு ஏதாவது தப்பான காரியம் செய்யும் பொழுது எப்படி நமக்கு மனம் வலிக்கிறதோ, அதே போல் நம்முடைய ஆண்டவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற ஜனங்கள் நம்மோடு கூட இருக்கணும். இது என்னுடைய பிள்ளை என்று நினைக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் நம்மை பெற்றிருக்கிறோம். நம்முடைய ஆண்டவரை விட்டு நம்ம எப்போ விலகுறோமோ அப்போ ஆண்டவரும் நம்மளை கொஞ்ச நாளைக்கு கலட்டி விட்டுருவார். அதுதான் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ என்ன வணங்குற வரைக்கும் நான் இத்தனை பேர்கிட்ட இருந்து நான் உன்னை ரட்சிப்பு கொடுத்தேன். இத்தனை பேர் உனக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வந்தான், அவங்க எல்லார்கிட்ட இருந்து நான் உன்னை காப்பாற்றினேன். உனக்கு நான் எல்லா இடத்துலையும் ரட்சிப்பு எல்லாம் கொடுத்தேன் நான். ஆனால் நீ இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? நீ பாகால நீ வணங்கிக்கிட்டு இருக்கிற, என்னை விட்டுட்ட. நீ இப்போ எங்கே போயிட்ட? பாகால வணங்கிட்ட அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால நீ என்ன பண்ணு? நீ உன்னுடைய தேவனையே நீ கூப்பிடு, அது வந்து உன்னை காப்பாற்றட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்படின்னா நீ அவர் இடத்துல திரும்புகிற வரைக்கும் அவர் உன் பக்கத்தில் திரும்பவே மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது, 10 கட்டளையில் முதலாவது கட்டண அவரை மாத்திரம்தான் நம்ம வணங்கணும்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றி வேறு தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வேறு தேவர்களை வணங்கினா ஆண்டவர் முற்றிலுமாய் நம்மளை அந்த இடத்துல இருந்து நீக்கி போடுகிறார். அவரால் எந்த செயலும் செய்ய முடியாது. உங்களுக்காக பரிந்து பேசுவதோ உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற காரியத்திலோ ஆண்டவர் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் எப்போ ஆண்டவர் முறையிட்டு அவரிடத்துல திரும்பினார்களோ, கர்த்தருடைய அடுத்த வசனம் சொல்லுது, உங்களுடைய ஆபத்து காலத்திலே அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். நல்லா கவனிங்க, ஆராதனை பண்ணவன என்ன பண்ணிட்டாரு? கர்த்தருடைய வசனம் சொல்லுது, மனதுருகினார் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்போ ஆண்டவர் பக்கம் நம்ம திரும்புகிறோமோ ஆண்டவர் தன்னுடைய தகப்பன் என்ற ஸ்தானத்திலிருந்து தன்னுடைய பிள்ளைக்காக டக்குன்னு இறங்கிட்டார். மனதுருகினார் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தம் மீது மனதுருக்கமாக இருக்கிறபடினால அவர் நம்மை நோக்கி அவரை போய் ஆராதிக்கும் பொழுது, அவரிடத்துல மன்றாடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை என்னை ரட்சியும் என்று சொல்லும் பொழுது அவரால் உதவி செய்யாமல் இருக்கவே முடியாது. அப்படிதான் ஆண்டவர் இறங்கினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இறங்கி அவர் யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறவராக இருந்தார். பழி வாங்குதல் எனக்குரியது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னாக்க ஆண்டவர் வந்து தன்னுடைய ஜனங்களுக்காக ராஜாவை ஏற்படுத்துகிறார். எல்லாரும் 1 சாமுவேல் 15 எடுத்து வைத்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேல் சாப்டர் 15 எடுத்து வைத்துக்கொள்ளுங்க. இங்கே பார்த்தோன்னா இது ஏற்கனவே பார்த்த சப்ஜெக்ட்னால நான் அதுக்குள்ளே நான் அதிகமாக போகலை. நான் நேராக நம்ம வந்து இதுக்குரிய காரியத்தை ஒரு கதை மாதிரி நான் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சவுல் ராஜாவாக இருக்கிறான். ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரம். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆண்டவருக்கு வந்து இவன் தான் ராஜாவாக இருக்கணும்னு சொல்கிறார். அப்போ சாமுவேல் வந்து சொல்லும் பொழுது, ஆமாம், சாமுவேல் வந்து சொல்கிறாரு, நீர் தான் ராஜான்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாருன்னு சொல்லும் பொழுது, நான் இருக்கிறதுலையே சின்ன கோத்திரத்தை சேர்ந்தவன், சின்ன ஆள் அப்படின்னு சொல்லி தன்னையே தாழ்த்தி பேசுகிறார் சவுல். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, சின்ன கோத்திரமோ பெரிய கோத்திரமோ அதெல்லாம் தெரியாதுப்பா, ஆண்டவர் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டாரு, நீ வான்னு சொல்லி ஆண்டவர் வந்து அவர் ராஜாவை அபிஷேகம் பண்ணி சாமுவேல் வச்சுட்டார். இப்போ சாமுவேலுக்கு ஆண்டவர் வந்து ஒரு வேலை கொடுக்குறார். அமலேக்கை போய் அழிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த அமலேக்கை அழிக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார். அவன்கிட்ட இருந்து ஒரு பொருள் கூட வரக்கூடாது. அவன்கிட்ட இருக்கிற ஆடோ மாடோ எதுவுமே இருக்கக்கூடாது. அதே மாதிரி அவனுடைய பிள்ளைகள் கூட யாரும் உயிரோடு இருக்கக்கூடாது. எல்லாரையும் நீ அழித்து விட்டு வா என்று சொல்லி ஆண்டவர் சாமுவேல் மூலியமாய் அவனுக்கு சொல்லி அனுப்புகிறார். இப்போ என்ன பண்ணுறாங்க, யுத்தம் பண்ணுறதுக்கு இவங்க சவுல் எல்லாரும் போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் அங்கே போனவொடனே அவங்க மனசு மாறிடுச்சு. என்னன்னு பார்த்தா அங்கே இருக்கிற ஆடு மாடெல்லாம் பார்க்கும் பொழுது நல்ல கொளுத்த கன்றுகளாக இருக்கிறது. அதெல்லாம் பார்த்தவொடனே அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா,
ஆண்டவருக்கு பலியிடுவதற்காக இதை வைத்துக் கொள்வோம் என்று சொல்லி அதை ஒதுக்கி வைத்துவிட்டு மற்ற எல்லா ஆடு மாடுகளையும் இவர்கள் கொல்ல ஆரம்பித்தார்கள், மனிதர்களையும் கொள்ளினார்கள். இப்போ ராஜாவாகிய சவுலுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு இறக்க குணம் வந்துருச்சு. அங்கே இருக்கிற ஆகாக் என்கிற ராஜா, அந்த ராஜாவை ஆண்டவர் கொன்று போடணும்னு சொன்னார். ஆனால் இவன் கொல்லாமல் என்ன பண்ணிட்டான், அவன் கூட அழைத்து கொண்டு வந்தான் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு. இப்போ சவுலுக்கு அது அறிவிக்கப்படுகிறது. அங்கிருந்து சாமுவேலுக்கு சொல்லப்படுகிறது. சாமுவேல் அங்கிருந்து சவுலை பார்ப்பதற்காக, ராஜாவை பார்ப்பதற்காக வரான். இங்கே வரும் பொழுது ஆண்டவர் உனக்கு எல்லாம் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டியான்னு கேட்கும்போது, நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டேங்க முறை. அவன் கேட்குறான், அங்கே என்னுடைய ஆடு மாடு, அங்கே இருக்க ஆடு மாடு சத்தெல்லாம் கேட்குதே, அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ இந்த சவுல் ராஜா சொல்கிறாரு, ஆண்டவருக்காக பலியிடுவதற்காக நாங்கள் வைத்து விட்டோம் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். கர்த்தர் சொன்ன வார்த்தை மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தை. அதுக்கு கீழ்ப்படியாமல் நீ இப்போ இதை எல்லாத்தையும் திருப்பி வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ராஜாவை அழைக்கும் பொழுது அவன் அந்த மரணத்தினுடைய வாசனையே இல்லாமல், அந்த மரணத்தினுடைய பயமே இல்லாதவனாய் மகிழ்ச்சியாய் அவன் முன்பதாக வருகிறான். அவனை சாமுவேல் கொன்று போடுகிறான். நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொன்னதை சாமுவேல் நிறைவேற்றுகிறான். இப்போ இவனிடத்துல அவர் கேட்குறாரு, நீ இருக்கிறதுலையே கோத்திரத்திலேயே சிறிய கோத்திரத்தான்னு சொன்னவனா இருந்த பொழுதும் ஆண்டவர் உன்னை தெரிந்தெடுத்தாரு, இப்போ நீ ஏன் ஆண்டவருக்கு கீழ்ப்படியலைன்னு சொல்லி அவர் மிகவும் வேதனையோடு உன்னை ராஜாவினுடைய ஸ்தானத்திலிருந்து ஆண்டவர் தள்ளி போட்டார் என்று சொல்லி அங்கே அறிவிக்கப்படுகிறது. நல்லா கவனிங்க, ஒரு சின்ன விஷயம்தான், அமலேக்கே ஏன் ஆண்டவர் அழிக்க சொன்னார், இதுதான் நமக்கு ஒரு பார்க்க போகிற ஒரு விஷயம். 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தில் 2-3 வசனங்களை நம்ம வாசிப்போம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். நல்லா கவனிங்க, யாரு நினைவில் வச்சிருந்தாங்களா? முந்தின வசனம், அமலேக்கு செய்ததை யார் மனதில் வைத்திருந்தா? கர்த்தர் மனதிலே வைத்திருந்தாராம். 2வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்து செய்ததை மனதிலே வைத்திருக்கிறேன். ஆண்டவருக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு யாராவது விரோதமாக எழுப்பிட்டா அந்த நேரத்தில் ஆண்டவர் விட்டுருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் ஆண்டவரால் அதை விட முடியல. ஆண்டவர் அதை மனசில் வச்சுக்கிட்டே இருக்கிறார். என் பிள்ளைக்கு இதை செஞ்சுட்டானே, என் பிள்ளைக்கு இதை செஞ்சுட்டானே, என் பிள்ளைக்கு இதை செஞ்சுட்டானேன்னு சொல்லி அவருக்குள்ளாக ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கிறது. அது செய்கைகளை மனதிலே வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சவுலுடைய கரத்திலே அந்த பொறுப்பை கொடுக்கிறார். இப்போ போ சவுலே, போய் அவனை முற்றிலுமாய் நிர்மூலமாக்கி ஒருவனும் உயிரோடு இராதபடிக்கு எல்லாரையும் கொன்று போடு என்று சொல்லும் பொழுது இந்த சவுல் அதை மறந்து அதற்கு விரோதமாய் செய்தான். அதனால் ஆண்டவர் ராஜா என்கிற ஸ்தானத்திலிருந்து தள்ளி போட்டார். இங்கே பார்க்குறோம், ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுவதற்கு முன்பதாக தம்முடைய பிள்ளைகளுக்கு யார் தீமை செய்தார்களோ அந்த தீமை செய்தவர்களை ஆண்டவர் அந்த நேரத்தில் விட்டது மாதிரி தான் இருந்துச்சே தவிர முற்றிலுமாய் ஆண்டவர் விட்டு விடலை. உங்களுக்கு விரோதமாய் ஒரு மனிதன் எழும்புகிறாள் என்று சொன்னால், நீங்கள் உண்மையாகவே ஆண்டவருடைய பிள்ளையாய் ஆண்டவரை நெருங்கி இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு விரோதமாய் மனிதர்கள் எழும்பும் பொழுது இன்றைக்கு ஆண்டவர் விட்டது போல தான் இருக்கும். அந்த சூழ்நிலை, அந்த சிச்சுவேஷனை பார்க்கும் பொழுது எல்லாமே ஆண்டவர் ஏன் என்னை கைவிட்டார், என்னை ஏன் கண்டுக்கவே இல்லை, எனக்கு விரோதமாக இவ்வளோ வார்த்தைகள் வருது, நான் வேலை செய்கிற இடத்துல இருந்து இவ்வளோ வார்த்தைகள் எனக்கு விரோதமாக வருது, நான் உண்மையும் உத்தமமாக தான் நான் வேலை செய்கிறேன், நான் உண்மையாகவே ஆண்டவருக்கு உண்மையாக தான் இருக்கிறேன், ஆனாலும் ஏன் என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம புலம்பிக்கிட்டு இருக்கலாம். ஆண்டவர் அதை யோபுவினுடைய வாழ்க்கையில எப்படி பிசாசுக்கு அந்த இடம் கொடுத்து அனுமதித்தாரோ அதுபோல அந்த அவமானங்களையும் நிந்தைகளையும் அந்த இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு அனுமதித்திருக்கிறார். அவ்வளவுதான், அது முடிவில்ல. அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு, ஒரு டைம் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், அவர் செய்ததை அவர் மனதில் வைத்திருந்தார் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுது. அவருடைய இருதயத்தில் நம்ம எப்படி மறந்துடுவோமோ என்னமோ தெரியாது. ஆனால் ஆண்டவர் அவர் உங்களுக்கு விரோதமாக எழும்பினவர்களை அவர் விடுவதாகவே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அவர் பழிவாங்குதல் அது பதில் சொல்லுகிறதும் எனக்குரியது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அதே போல ஒரு டைம் வந்துச்சு, அங்கே இருக்கிற எல்லா அமலேக்கரையும் அவர் அழித்து போட்டார் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்திலே நம்ம பார்க்குறோம். அடுத்ததா இவன் எங்கெல்லாம் யுத்தம் பண்ணான் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் மட்டும் சொல்கிறேன். நியாயாதிபதிகள் புத்தகத்தில் 6, 7 அடுத்து 10வது அதிகாரம் 3 அதிகாரத்தில் இதை சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்ராகமத்தில் 17வது அதிகாரத்தில் நீங்கள் அதை வாசிக்கலாம். அது மாத்திரம் நம்ம சொல்லிக்கிறோம். இப்போ அடுத்ததாக இதில் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள்,
சும்மா 4 முறை ஒரு ஆளை யுத்தம் பண்ண வந்ததுக்கே ஆண்டவர் இவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி மொத்தமாக அழிச்சிட்டாரு. ஆனால் இன்னொருத்தர் இருக்கான் பைபிளில், ரொம்ப தைரியசாலி, 400 வருஷம் அவருடைய பிள்ளைகளை அடிமைத்தனத்தில் வச்சுருந்தவன். அவனை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகளின் யாத்ராமஸ்தின் புஸ்தகத்தில் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வாசிப்போம். யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். நல்லா கவனிங்க, யோசேப்பை அறியாத ஒரு ராஜா எகிப்து தேசத்திற்கு வருகிறான். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க இஸ்ரவேலுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா இஸ்ரவேல் அங்கே இருந்த யோசேப்பின் மூலியமாய் எகிப்து தேசமே ஆசீர்வதிக்கப்பட்டது. ஏன்னா எகிப்துக்கு வரவிருந்த பெரிய ஆபத்தை ஆண்டவர் இந்த யோசேப்பை அந்த தேசத்துக்குள் வைத்திருந்து யோசேப்பையும் உயர்த்தினார், அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்களையும் காப்பாற்றினார், தன்னுடைய ஜனத்தையும் காப்பாற்றினார். அல்லேலூயா. அந்த பஞ்ச காலத்திலையும் ஆண்டவர் தன்னுடைய ஜனத்தை போஷித்து வழி நடத்தினார். இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய கரத்தில் இருந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்ட ஜனங்களுக்கு ஒரு கசப்பான ஒரு சூழ்நிலை வர ஆரம்பிக்கிறது. யோசேப்பே யாருன்னு தெரியாத ஒரு ராஜா அங்கே எகிப்து தேசத்துக்கு வரான். இந்த ராஜா வந்ததுக்கு பிறகு இவங்களுக்கு அநேக கொடுமைகளை இவன் செய்ய ஆரம்பிக்கிறான். எல்லா வேலையும் இவங்களை செய்ய சொல்கிறான். அவன் செய்ய விடாத வேலையே இல்லை, எல்லா வேலையும் செய்ய சொல்கிறான். வைக்கலை கொடுத்துட்டு இருந்தா அந்த வைக்கலையும் நிப்பாட்டிட்டான். அந்த கல் செய்கிறதுக்குரிய எல்லா காரியங்களும் அவங்களே போய் எல்லா காரியத்தையும் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி செய்யணும்னு சொல்லி பயங்கரமான கஷ்டங்களை கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் ஆண்டவருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களை எவ்வளவாய் அவன் நெருக்கினானோ அவர்களை அவ்வளவாய் பெருகினார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்மளை எவ்வளோதான் பிரச்சனை வந்தாலும் சரி, ஆண்டவரோட பிள்ளைகளுக்கு ஆண்டவரை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு பெருக்கத்தை மட்டும்தான் கட்டளையிடுவார். அல்லேலூயா. இந்த பிரச்சனைகளோ போராட்டங்களோ உங்களுக்கு நிரந்தரமானது அல்ல. ஒரு பிரச்சனை முசஃபால ஏறுச்சுன்னா அந்த பிரச்சனை அபுதாபியில் இறங்கி ஓடி போயிடும். அல்லேலூயா. உங்கள் கூடையே வாழ்நாள் முழுசும் பீடையே வந்துட போகிறது கிடையாது. உங்களுக்கு கூட இருக்கிற அந்த பிரச்சனை கொஞ்ச நேர பிரச்சனை தான். அந்த பிரச்சனையின் மத்தியில் நீங்கள் அமைதியாக ஆண்டவரை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ண ஆரம்பிப்பார். இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு எவ்வளவோ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனையை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள போட்டு நசுக்கி எடுக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு இடத்துலையும் ரெஸ்ட் விடாமல் போட்டு அவங்கள பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுக்குறாங்க. அவ்வளோ வேலை வாங்குறாங்க. அந்த வேலையின் மத்தியிலும் அவர்கள் பெருகினார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்களும் நானும் ஒடுங்கி போகிற கூட்டத்தை சேர்ந்தவர்கள் இல்லை, பெருக்கத்தின் கூட்டத்தை சேர்ந்தவர்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய கூட்டம் பெருக்கத்தின் கூட்டம். நம்ம எப்போவுமே விசுவாசத்தில் பெருகணும், ஆசீர்வாதத்தில் பெருகணும், குடும்பத்தில் பெருக்கம் இருக்கணும், நம்ம சபையில் பெருக்கம் இருக்கணும், நம்முடைய அபிஷேகத்தில் பெருக்கம் இருக்கணும். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு அங்கேயே பிடிச்சிட்டு ஃபுட்பால்லே நின்றக்கூடாது, உள்ளே ஏறி வரணும். அல்லேலூயா. ஆமாம், உள்ள ஆண்டவரை பிடிச்சு உட்கார்றதுக்கு நம்ம பழகி கொள்ள வேண்டும். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் எவ்வளவாய் நெருக்கப்பட்டார்களோ. 12வது வசனத்தை நம்ம வாசிப்போம். யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் 1வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை நம்ம வாசிப்போம். ஆனாலும் அவர்கள் எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு ஆண்டவர் பெருக்கத்தை கட்டளையிட்டார். ஆண்டவர் நமக்கும் அவர் பெருக்கத்தை கட்டளையிடுகிற ஆண்டவராக இருக்கிறார். நீங்களும் நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், நீங்களும் நானும் இஸ்ரவேலர்கள் தான். நம்ம பைபிளில் வாசிக்கும் பொழுது ஒரு இடத்துல வாசிக்கிற வசனத்தில் அந்த ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் நீங்கள் ஏறாமல் அப்படியே நின்றுட்டீங்கன்னா, வாழ்நாள் முழுவதும் நீங்கள் அப்படியே நின்றுட்டீங்கன்னா, இது போதும் ஆண்டவருடைய வார்த்தையை ஒரு பேருக்காக வாசிப்போன்னு வாசிக்கிறதுலே நின்றுட்டீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் இந்த பெருக்கத்தை பார்க்க முடியாது. நம்ம ஒரு பிரச்சனை வந்தால் எதிர்த்து நிற்க முடியாது. ஒரு போராட்டம் வந்ததுன்னா நம்மளால் எதிர்த்து நிற்க முடியாது. ஒரு அவமானம் வந்தால் நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியாது, நம்மளால் எதிர்த்து நிற்க முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவருடைய பிள்ளைகள் முதலாவது கற்றுக்கொள்ளணும், ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார்ன்றதை மட்டும் நீங்கள் மறந்துடவே கூடாது. நீங்கள் ஆண்டவரை விட்டு விலகிடவே கூடாது. ஆண்டவரை இறுக்கமாக நீங்கள் பிடிச்சுக்கிடணும். அந்த சூழ்நிலைகளில் ஆண்டவர் மட்டும்தான் நமக்கு உதவி செய்ய முடியும். அநேக ஜனங்களுக்கு இன்றைக்கி அநேக பிரச்சனைகள் வர 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 ஆண்டவரை விட்டு விலகி ஓடிடுறாங்க. நான் உண்மையாக தானே இருந்தேன், நான் உத்தமமானதானே இருந்தேன், ஏன் ஆண்டவர் எனக்கு இவ்வளோ பிரச்சனையை கொடுத்தாரு, நான் ஏன் இந்த சுச்சுவேஷனுக்குள்ளே கடந்து போகணும், ஏன் எனக்கு கடன், ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி அநேக கேள்விகளை கேட்குறோமே தவிர ஆண்டவரிடத்துல பக்கத்தில் உட்கார்ந்து ஆண்டவரே எனக்கு உங்களுடைய பாதம் போதும் நம்ம யாருமே சொல்கிறதில்ல. ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகள் இந்த பிரச்சனைகளின் மத்தியிலையும் நீங்கள் ஆண்டவரோட பிள்ளை தான் இருக்கீங்கன்றதை மறந்துடாதீங்க. நீங்கள் அந்நிய தேவனுடைய பிள்ளைகளாய் மாறிடல. நீங்கள் ஆண்டவர் பார்க்குற கண்ணோட்டம், என் பிள்ளைய
என் கூட தான் இருக்கு, நான் ஆண்டவர் அவன் கூட தான் இருப்பேன், என் பிள்ளை எங்கே போனாலும் சரி, இந்த சோதனையான இந்த டெம்பரவரியான அனுமதிச்சிருக்கிறேன் ஒழிஞ்சு அவனை அழித்து போடவில்லை என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் பெருக்கத்தின் தேவன். அவர் அந்த பிரச்சனையின் மத்தியிலே ஒடுக்கப்படும் பொழுது கூட ஆண்டவர் பெருக்கத்தை கட்டளையிட்டார் என்று சொல்லி வேதத்திலே நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அங்கே இருக்கிற மோசையை ஒரு காரியத்தில் ஆண்டவர் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு காரியத்தை வச்சிருக்கிறார். அங்கே இருக்கிற எல்லா ஜனங்களும் பெருகுகிறதை கண்டு இவர்கள் ஒரு நாள் எதிர்த்து யுத்தம் பண்ண வந்தால் நம்ம தோற்று போயிடுவோன்றதுக்காக அங்கே இருக்கிற எல்லா ஜனங்களையும் அவன் கொல்வதற்காக என்ன ஒரு முடிவெடுக்கிறான்னா, பார்வோன் ஆண் பிள்ளைகள் பிறக்கிற ஆண் பிள்ளைகளை எல்லாவற்றையும் கொன்று விடுங்கள், பெண் பிள்ளைகளை விட்டு விடுங்கள் என்று சொல்லி அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். அங்கே ஒரு கட்டளை வருது. ஆமாம், மருத்துவச்சிகளுக்கு ஒரு கட்டளை வருது. அங்கே பிறக்கிற ஆண் பிள்ளைகளை கொன்று போட்டுரு, பொம்பளை பிள்ளைகளை மட்டும் விட்டுருன்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்னா, எங்கிருந்து கட்டளை பிறந்ததோ அதே அரண்மனைக்குள்ளாக மோசையை உள்ளே கொண்டு போய் ஆண்டவர் வளர்த்து காட்டினார். ஹல்லேலூயா. ஏன்னா மோசே மூலியமாக தான் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆனால் ராஜா என்ன சொல்கிறான், ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொன்று போடு என்று சொல்லும் பொழுது அதே ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் என்ன செய்தாருன்னு சொன்னால், அந்த மோசேயை ஆண்டவர் அதே அரண்மனைக்குள்ளாக எங்கிருந்து சட்டம் வந்ததோ அந்த சட்டம் பிறந்த அதே அரண்மனைக்குள்ள மோசையை கொண்டு போய் பார்வோனுடைய மகளுடைய மடியிலே அவன் வளர்கிறான். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு இந்த மாதிரி விளையாட்டுலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளை பார்த்தோன்னே ரொம்ப சீப்பாக நினைப்பாங்க, நம்மளை பார்த்தா ரொம்ப அற்பமாக இருக்கும் நம்மளுடைய அநேகருடைய கண்களுக்கு முன்னாடி. அவன் நம்மளை பார்த்தோன்னே ஒரு மதிக்கிற உருவமாகவே இருக்காது, நம்முடைய சூழ்நிலைகள் நம்மளை மதிக்கிற மாதிரியே இருக்காது. ஆண்டவர் அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும், சட்ட திட்டங்களை எல்லாவற்றையும் மாற்ற வல்லமை உள்ளவர். ஒரு காலத்தில் எங்களுக்கு இந்த தேசத்தில் இருப்பதற்கு எந்த இடம் இல்லைன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தது. ஃபேமிலியாக நாங்கள் இருக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு சூழ்நிலை வந்தது. இது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நான் சொல்கிறேன், எனக்கு புதிய மனிதர்கள் வந்திருக்கிறீங்க. மேகலுக்கு பார்த்தீங்கன்னா அவளுக்கு லைசன்ஸ் கிடைக்கிறதுக்கான, என்னுடைய ஒய்ஃபுக்கு லைசன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி ஹாதில் இருந்து சொல்லிட்டாங்க. இப்போ ஹாதில் சொன்னால் என்ன ரீசன் சொல்லும் பொழுது, கேப் இருக்குது, அதனால் லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணவே முடியாது, லைசன்ஸ் கொடுக்க முடியாது, இந்த கேண்டிடேட்டுக்கு லைசன்ஸே கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அங்கே ஹாதில் இருந்து சொல்லிட்டாங்க. இப்போ ஆண்டவர் நம்பி நிற்கிறோம் நாங்கள், எங்களுக்கு என்ன, அவர் மட்டும்தான் இருக்கார், வேறு யாருமே கிடையாது. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, இவன் ஒரு வருஷம் போய் ஊரில் இருக்க 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போகிறா விசா கேன்சல் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ 2வது தடவை வரும்போது சட்டம் மாறிடுச்சு. என்ன சொல்கிறாங்க, அந்த ஹாத் லைசன்ஸை பெற்றுக்கொள்வதற்கு எவ்வளோ கேப் இருக்கோ அந்த கேப்பை சிஎம்இன்ற ஒரு கண்டினியூஸ் மெடிக்கல் எஜுகேஷன், அதை நீங்கள் கண்டினியூவாக பண்ணி எத்தனையோ ஹவர்ஸ் காமிச்சிங்கன்னா நீங்கள் லைசன்ஸ் எழுதலாம்னு ஒரு புதிய சட்டத்தை அங்கே கொண்டு வராங்க. உங்களுக்காக சட்டங்களையும் மாற்ற ஆண்டவரால் கூடும். ஹல்லேலூயா. தன்னுடைய பிள்ளைகளை ஜீவனம் பண்ணுவதற்கு ஆண்டவர் எண்ணமுள்ளவராக இருக்கிறார். நம்ம கஷ்டப்படுறோம் தான், ஃபினான்ஷியலாக ஒரு நேரங்களில் நொறுக்கப்படுறோம் தான், ஃபினான்ஷியலாக பிரச்சனைகள் மத்தியில் நம்மளால் வாழ முடியல தான், என்னோட சின்ன சம்பளத்தில் நான் எப்படி நடத்த போகிறேன் என் குடும்பத்தை நினச்சி புலம்புற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. ஆனால் அந்த சூழ்நிலையிலையும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்காக அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, அங்கே இருக்கிற சட்டங்களையே மாற்ற ஆரம்பிக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் வாழணும்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் மட்டும் போட்டிங்கன்னு வைங்களேன், உங்களுக்காக இல்லாத சட்டம் புதுசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி வரும். ஹல்லேலூயா. உங்களுக்காக புதிய சட்டங்களை கொண்டு வருவாங்க, புதிய திட்டங்களை கொண்டு வருவாங்க. உங்களுக்கு வேலையே இல்லாத இடங்களில் வேலையை புதுசாக உருவாக்கி ஆண்டவரால் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. ஒருவர் யூஎஸில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு பிஸா கார்னர் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அவருக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் கிடையாது. இன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னாக்க இந்த கம்பெனியில் இந்த பிராண்டில் நான் போய் வேலை பார்க்கணுன்னு அவருக்கு ஒரு ஆசை. அந்த பிராண்டு மேலே ஒன்றுமே கிடையாது, ஆனால் அவருக்கு ஒரு ஆசை, இந்த பிராண்டு கம்பெனியில் நான் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் டெய்லி ஜெபிக்கிறாங்க. அந்த தேசத்திலே பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி இல்லவே இல்லை. ஆமாம், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்க ஜெபத்தை குறித்து ஆண்டவருக்கு அவர் நினைவுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை வீணான ஜெபமாக அல்ல, ஆண்டவர் ஒவ்வொரு ஜெபத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கிறார். உண்மையாக நீ கேட்குறியா, நீ என்கிட்ட உண்மையாக இருக்கியான்னு ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அந்த ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் எந்த கம்பெனி இல்லையோ அந்த தேசத்தில் கரெக்டாக இவர் இருக்கிற அந்த மாகாணத்தில் அந்த கம்பெனியை ஆரம்பிக்க ஆரம்பித்தாங்க. ஹல்லேலூயா. இவர் எந்த கம்பெனியில் வேணும், அந்த வேலை வேணும்னு நினச்சாரோ அதே வேலையை ஆண்டவர் அந்த மகனுக்கு கொடுத்தார். நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத காரியங்களையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார், அற்புதங்களை செய்வார். நீங்கள் அவமான நிந்தைக்குள்ளே கடந்து போகும் பொழுது உங்களோடு வழக்காடினோர்னு கூட ஆண்டவர் வழக்காடுகிறவராக இருக்கிறார்.
உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார்ன்றதை மறந்து போகக்கூடாது. இங்கே சூழ்நிலை என்ன? ஆண் பிள்ளைகளை கொன்று போட வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கேருந்து சட்டம் வந்துச்சோ, மோசே அதே அரண்மனைக்குள்ளே யார் சட்டத்தை பிறப்பித்தாரோ அவருடைய மகளுடைய மடியில் அவனுக்கு பிள்ளையாய் மோசே வளருகிறான். நல்லா யோசிச்சு பாருங்கள். மூளைக்கு எங்கேயாவது நம்மளுக்கு யோசிக்க முடியுமா இப்படிலாம் நம்ம நடத்த முடியும்ன்ட்டு? நம்முடைய காரியத்தை நம்ம இப்படி நடத்த முடியும்னு கொஞ்சம் யோசிக்க முடியுமா? ஆனால் ஆண்டவரால் முடியும். அல்லேலூயா. நம்முடைய செய்ய முடியாத காரியங்களை இயற்கைக்கு அப்பாற்பட்டு கிரியை செய்ய வல்லமையுள்ள ஆண்டவர். அவர் உங்களுக்காக ஒரு புதிய காரியங்களை ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த சட்டத்தை பிறப்பித்த அதே இடத்துல ஆண்டவர் அதே அரண்மனைக்குள்ளே மோசையை வளர்க்கிறார். இப்போ மோசைக்கு ஒரு சூழ்நிலை வருது. மோசை பார்த்தீங்கன்னாக்க எல்லாமே எகிப்தியர்களை போலவே வளர்றான். அங்கே உள்ள சாஸ்திர சம்பிரதாயங்களை கலந்து எல்லாவற்றையும் கற்றுக்கொள்கிறான். அவனுடைய குறித்து வார்த்தை சொல்லுது, அவன் எல்லாவற்றையும் கற்று தேர்ந்தவனாக இருந்தான் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ 40 வருஷம் ஆச்சு. 40 வயசில் பார்க்குறான். அங்கே பார்த்தா அவனுடைய அவன் எகிப்தியன் அல்ல என்பதை அவன் புரிந்து கொள்கிறான். தன்னுடைய சகோதரர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒருவர் அடிக்கப்படுகிறதை கண்டு இவன் எகிப்தியனை கொன்று போடுகிறான். அவனுடைய சுச்சுவேஷன் பாருங்கள். அரண்மனையில் வளர்ந்தவன் இப்போ ஒருத்தனை கொண்டுட்டான் அவசரப்பட்டு. இப்போ இவனை கொன்றுவாங்க, கையில் சிக்குனா அவனை கொன்றுவாங்கன்னு தெரியும். அதனால தேசத்தை விட்டு இவன் வெளியில் போயிடுறான். எல்லாவற்றிலும் வல்லவனாக இருந்த அந்த மோசே ஆண்டவருக்கு தேவையில்லை. இப்போ வெளியில் போய் வனாந்திரத்தில் இருக்கிற மோசே அடுத்த 40 வருஷம் பார்த்தீங்கன்னாக்க வளர்ந்துக்கிட்டு வரான். அங்கே கல்யாணம் முடிக்கிறான், அவனுக்கு பிள்ளை இருக்குது. இப்போ அவன் திக்கு வாயும் மந்த நாபம் உள்ளவனாய் மாறுகிறான். அதே மோசே வாக்கு வல்லவனாக இருந்தான். சாஸ்திரங்கள் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்ட மோசே இப்பொழுது அந்த 40 வருஷம் முடியும் பொழுது 80 வயசாயிருச்சு. அவனுக்கு வாக்கு வல்லவன் அல்ல என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் அவனே சொல்லுகிறான். இப்போ ஆண்டவர் மோசே இப்போ நீ வான்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிட்றாரு. ஏன்னு சொன்னால் அன்னைக்கு இருந்த பவருக்கு அவனால் தப்பிச்சிருக்க முடியும், தன்னுடைய ஜனங்களை மீட்டு இருக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை அவனுக்கு வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கரம் செய்தது என்பதை புரிந்து கொள்வதற்காக ஒன்றுமில்லாத மோசையாக இருக்கும்போது ஆண்டவர் தன்னுடைய கரத்தில் எடுத்து ஆண்டவர் அதே தேசத்துக்குள்ளே தன்னுடைய ஜனங்களை மீட்பதற்காக ஆண்டவர் அனுப்புகிறார். ஆண்டவர் அனுப்பும் பொழுது மோசையை குறித்ததான ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். முதல்ல முடியாதுங்கிறான். ஆனால் ஆண்டவர் அவனோடு கூட யுத்தம் பண்ணி ஆண்டவர் வர வைக்கிறார். நீ வரணும், என் ஜனத்தை மீட்பதற்காக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னுடைய ஜனங்கள் 400 வருடங்கள் கஷ்டப்பட்டு அவர்கள் துன்பத்தை அனுபவிக்கும் பொழுது ஆண்டவருடைய முறையிட்டது ஆண்டவருடைய சமூகத்தை எட்டினது என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம வாசிப்போம். யாத்திராகமம் 7வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை நம்ம வாசிப்போம். எங்கே மோசேயை ஆண்டவர் வைக்கிறார் என்று சொல்லி. கர்த்தர் மோசேயை நோக்கி உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். தேவன்னா யாருங்க? தேவன்னா யாரு? கடவுள் இல்லையா? பார்வோனுக்கு ஆண்டவர் மோசேயை தேவனாக்கினேன் என்று சொல்றாரு. அப்படின்னா மோசேயினுடைய வார்த்தை தான் அந்த இடத்துல கேட்கப்படணும். இப்போ அடுத்தது வார்த்தையை வாசிப்போம். உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியாக இருப்பான். இப்போ மோசேயை பார்வோனுக்கு தேவனாக வச்சுட்டார் ஆண்டவர். அவனுக்கு கீழே ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் வச்சிருக்கிறாராம். அவனுடைய சகோதரன் ஆரோன் ஆண்டவர் வைத்திருக்கிறாராம். இப்போ என்னன்னா மோசே என்ன சொல்கிறானோ ஆரோன் கேட்கணும். ஆரோன் என்ன கேட்குறானோ அதை போய் பார்வோன் இடத்துல சொல்லணும். என்ன ஆண்டவர் சொல்கிறாருன்னா, என்னுடைய ஜனத்தை நீ என்னை ஆராதனை செய்வதற்காக அனுப்ப விடுன்னு சொல்லி ஆண்டவர் அந்த ஜனத்தை அங்கிருந்து மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் திட்டம் வைக்கிறார். ஒரு 3 நாள் பயணத்திலே கடந்து போய் அவர்கள் கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் அந்த இடத்துல அவங்க போய் முறையிடுறாங்க. ஆனால் பார்வோன் ஈஸியாக ஒத்துக்கிட்டானா? வேதத்தை படிச்சிருக்கவங்களாம் நிறைய பேர் இருக்கீங்க. ஆனால் ஒத்துக்கல. ஆண்டவர் விட்டாரா? விடவே இல்லை. என்ன பண்ணார்? 10 வகையான வாதையை ஆண்டவர் அனுப்புகிறார் உள்ள. கடைசியெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அந்த 10வது தலைச்சம்பிள்ளையை கொண்டுறார். ராஜாவினுடைய பிள்ளை மறித்து போகிறான். நல்லா யோசிச்சு பாருங்கள். ஆண்டவர் 400 வருஷம் கஷ்டப்பட்டான்றதுக்காக ஆண்டவரை பார்வோனுடைய இருதயத்தை ஆண்டவர் கடினப்படுத்தினார்னு வசனம் இருக்குங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் தான் அனுப்புகிறாரு மோசேயை. ஆண்டவர் தான் ஆரோனையும் அனுப்புகிறாரு. யாருக்கு தேவனாய் ஆண்டவர் வைத்தார் மோசேயை?
பார்வோனுக்கு தேவனாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்ப இவனுடைய வார்த்தையில இருந்த எந்த வார்த்தையையும் அவன் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. அவன் என்ன சொல்றானோ அதுக்கு ஆப்போசிட்டா செய்யறான். விடுறேன்னு சொல்லுவான், ஆனா விட மாட்டான். அவ்வளவு இறுக்கமா இருந்தான். ஆண்டவர் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். இப்ப பார்வோன் விடாதபடினால இப்ப அவங்க ஜனங்கள் இன்னுமா கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு இன்னுமா ப்ரெஷர் ஆகுது. அவங்களால வெளியே வர முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த 10 வாதைகள் முடியும் பொழுது ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை போவதற்காக பார்வோன் அனுமதிக்கிறான். நல்லா கவனிங்க. இப்போவாது விட்டானான்னு பார்த்தோம்னா இல்லை. இந்த ஜனங்கள் வர்றாங்க. அங்கேருந்து பார்வோன் சேனைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ அரண்மனையில் இருக்காங்க. மோசேயும் தன்னுடைய ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு இந்த ஜனங்கள் இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க. வந்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே டெட் எண்டு ஒரு இடத்துல நிற்கிறாங்க. என்னன்னு பார்த்தா முன்னாடி ஒரு சமுத்திரம் இருக்கிறது. அந்த சமுத்திரத்தை கடந்து போவதற்கு வழி இல்லை. இப்போ பின்னாடி திரும்பி பார்த்தா பார்வோனுடைய சேனை வந்துருச்சு பக்கத்தில். என்னன்னா இவங்களை கொண்டு போகிறணும் திருப்பி, இல்லைன்னா இவங்களை கொன்று போடணுன்றதுக்காக பார்வோனுடைய சேனை இவர்களை தேடி வருகிறது. நல்லா கவனிங்க. நம்முடைய சுச்சுவேஷன் சில சமயம் டெட் சுச்சுவேஷன் போலவே இருக்கும். நம்மளுக்கு பாதையே இல்லைன்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் ஆண்டவர் பாதை இல்லாத இடத்துலையும் பாதையை உருவாக்க வல்லவர். அல்லேலூயா. உங்களுக்கு எந்த இடத்துல பாதை இல்லைன்னு நீங்கள் நிற்கிறீங்களோ, ஆண்டவரை நோக்கி நீங்கள் மண்டாடுறீங்களோ, அந்த இடத்துல உங்களுக்காக ஒரு புதிய பாதையை ஆண்டவரே திறந்து தர வல்லவராக இருக்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இடத்துல எல்லாரும் முறையிட்டு இங்கே புலம்பிட்டு இருக்காங்க, இவன்கிட்ட திட்டிகிட்டு இருக்கிறாங்க மோசைக்கிட்ட ஜனங்கள் எல்லாரும். ஆனால் ஆண்டவர் மோசையோடு கூட சொல்கிறார். ஆண்டவர் மோசைக்கிட்ட வந்து ஆண்டவர் வந்து மோசையோடு கூட பேசுகிறார். நீ ஏன் என்னோடு கூட முறையிடுவது என்ன என்று சொல்லி உன்னுடைய கையில் இருக்கிற கோலை நீட்டுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அவ்வளோதாங்க. அந்த கடலை பார்த்து அவன் அந்த கடலை பார்த்து செங்கடலை பார்த்து அவன் கையில் இருந்த கோலை அவன் நீட்டும் பொழுது செங்கடல் 2ஆய் பிளந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பாதையே இல்லாட்டாலும் ஒரு புதிய பாதை உங்களுக்காக இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அவர்கள் வெட்டாந்தரையில் நடந்து போனதை போல போனார்கள். அல்லேலூயா. தண்ணி இருந்த இடம் எப்படி இருக்கும்? ரொம்ப வெட்டாக தான் இருக்கும். சகதி சேருமா இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பிரிக்கும் பொழுது அவர்கள் வெட்டாந்தரையில் நடந்தது போல நடந்து போனார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்திலே சொல்லுகிறது. அவர்கள் நடந்து சென்ற பிறகு அங்கே எல்லாரும் போய் கரையில் சேர்ந்த பிறகு இப்போ பார்வோன் தன்னுடைய சேனையை அந்த கடல் வழியாக அனுப்புகிறான். இதே பாதையில் போய் அவங்கள பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு உள்ளே வரும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த சேனையை மூடி போட்டார். அல்லேலூயா. அந்த கடலுக்குள்ளே மூடி போட்டுட்டாரு. அந்த கடலுக்குள்ளே அந்த சேனைகள் மூழ்கடித்து இறந்து போனார்கள் என்று சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். 400 வருஷம். நல்லா யோசித்து பாருங்கள், எத்தனை சந்ததி இருக்கும் 400 வருஷத்தில். அந்த 400 வருஷம் அவர்கள் இருந்து கஷ்டப்பட்டதற்காக தெய்வன் அந்த இடத்துல அவர்களை பழி வாங்குவதற்காக ஆண்டவர் இறங்கி வந்தார். நம்மளை ஈஸியாக விட்டுட்டு ஆண்டவர் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம். ஆனால் தேவன் யார் என்பதை தெரிந்து கொள்ளும்படியாக அன்றைக்கு எகிப்தியர்களுக்கு முன்பதாக இந்த காரியத்தை ஆண்டவர் செய்தார். ஆண்டவர் இந்த எகிப்து தேசத்தில் இருக்கிற அத்தனை சேனையையும் கர்த்தர் அழித்து போட்டார் என்று சொல்லி பார்க்குறோம். உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நீங்கள் நடந்து போகிற இந்த பாதையில் உங்களுடைய அவமானங்கள் நிந்தைகள் எல்லாம் பெர்மனெண்ட் கிடையாதுங்க. இது கடைசி வரைக்கும் உங்கள் கூட இருந்து உங்களை கஷ்டப்படுத்த போகிறது கிடையாது. இது எல்லா கஷ்டங்களும் கொஞ்ச நாள் உங்கள் கூட வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் இறங்கி ஓடிட போகுது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் இருக்கிற இடத்துல இருந்து எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையாய் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். இன்னைக்கு அநேக பிள்ளைகள் ஜெபத்திற்காக இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறீங்க, வேலைக்காக கடந்து வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இடைபடுகிறார். உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராய், உங்களுக்காக பரிந்து பேசுகிறவராய் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒரு நிமிஷம் ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுக்குறீங்களா? எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே என் மகளே நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். வழியே இல்லை, எனக்கு வேலையே இல்லை, எனக்கு வேலை கிடைக்கலன்னு சொல்லி நீங்கள் கஷ்டத்தில் இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களுக்காக ஒரு புதிய பாதையை ஆண்டவர் தரப்பார். உங்களுக்கு ஒரு நல்ல கம்பெனியில் நல்ல வேலையாக அவரால் கொடுக்க முடியும். ஆமென். உங்களை உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வர பண்ணுகிறவர் நம்முடைய கர்த்தர். உங்களை குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியும். உங்களை அபரிவிதமாக உங்களுக்கு விடுதலையை கொடுத்து உயர்த்த முடியும். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறீங்களா? ஹல்லேலூயா. ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய இழந்துட்டேன் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்னை கட்டுங்க, ஆண்டவரே என்னை கட்டி எழுப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுக்குறீங்களா? ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் மூலியமாக மகிமை அடைகிற நாளாக இருக்கட்டும். ஆண்டவர் உங்களுடைய மத்தியில் உலாவி வருகிறவராக இருக்கிறாரு. தன்னுடைய ஜனத்தின் மத்தியில் அவர் உலாவி வருகிறவராக இருக்கிறார். ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு மேலோட்டமாக வேதத்தை வாசித்துட்டு போகிறவராக இராமல் ஆண்டவரை அண்டிக் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கைக்கு நேரம் நான் நடத்துங்க. ஆண்டவர்
என்ன ஆனாலும் ஆண்டவரே உண்மை விட்டு பிரியாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் எனக்கு கட்டளை இடுங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர், சர்வத்தையும் படைத்தவர், உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர், இந்த சர்வத்தையும் ஆண்டவர் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். பிசாசுக்கு அவனுக்காக அவனுடைய சரீரத்தில் இருந்தோ இல்லை அவன் மூலியமா அவன் டைரக்டா உங்க மேல அதிகாரத்தை கொடுக்கிறவர் அல்ல. அதுக்கும் ஆண்டவர் இடத்துல தான் போகணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே பிசாசு இடத்துல என்னை ஒப்பு கொடுத்துறாதீங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எனக்கு கடன் பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும் ஆண்டவரே. ஆண்டவரிடத்துல கேட்க முடியுமா? என்னுடைய வாழ்க்கையில் நான் சாட்சியாக சொல்ல முடியும். என்னுடைய வாழ்க்கையில் அநேக வட்டி கடன்களை ஆண்டவர் அடைத்திருக்கிறார். எனக்கு வட்டி கொடுக்குற கடனே கிடையாது, அந்த அளவுக்கு ஆண்டவர் உயர்த்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் அதே அற்புதத்தை உங்களுக்கு செய்ய முடியும். ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்குறீங்களா உங்களை? ஹல்லேலூயா. உண்மையா நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்காக உண்மையா யுத்தம் பண்ணுவார், உண்மையா கிரியை செய்வார். பரலோகமே உங்களுக்காக கிரியை செய்யும். அந்த பரலோக தேவ தூதர்களை அனுப்பி உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக, உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறதற்காக, உங்களுக்காக பரிந்து பேசுகிறதற்காக. ப்ரொமோஷன் இல்லை, இன்க்ரிமெண்ட் இல்லைன்னு சொல்லி இருந்திருக்கலாம். ஆண்டவர் அதை எல்லா வழியும் ஆண்டவர் திறக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்க கம்பெனியை உயர்த்துவார், உங்களை உயர்த்துவார். அந்த கம்பெனியில் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே யாரெல்லாம் ஒரு ஜெப விண்ணப்பத்தோடு இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார்களோ, ஏனோதானோ ஒன்று இல்லாமல் இன்னைக்கு வந்திருக்கிறாங்களோ, ஆண்டவரே நீர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுங்க. நாங்கள் யாரையும் சபிக்க வேண்டாம் ஆண்டவரே, நாங்கள் யாரையும் பழி வாங்க வேண்டாம் ஆண்டவரே. எங்களுடைய மாம்ச சிந்தையை ஆண்டவரே சிலுவையில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ, என் தேவன் அவருடைய தேவைகளை சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவருடைய எல்லைகள் விரிவாக்கப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி என் கர்த்தர் நீர் இவர்களுக்காக எழும்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே யாரெல்லாம் ஆண்டவரை வேலைக்காய் காத்திருக்கிறார்களோ அவர்கள் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஒரு நல்ல வேலையை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்க. யாரெல்லாம் ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல ஸ்தானம் வேணும்னு சொல்லி காத்திருக்காங்களோ, நீர் உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஒரு நல்ல ஸ்தானத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே யாரெல்லாம் எனக்காக ஒரு அற்புதம் நடக்காதா, எனக்காக கர்த்தர் பேச மாட்டாரா என்று சொல்லி காத்திருக்கிறார்கள் என்று சொன்னார். ஆண்டவரே நீர் அவர்களுக்காக நீங்க பேசுங்க. ஆண்டவரே நீங்க பேசுங்க. ஆண்டவரே உடைய பிள்ளைகளை நீங்க வாழ வைக்கும்படியா, இதே தேசத்துல உயர்ந்த ஸ்தானத்துல நீங்க வைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கடனே இல்லாத வாழ்க்கை, என் பிள்ளையை நான் எப்படி படிக்க வைப்பேன் என்று சொல்லி ஒருவேளை புலம்பிக் கொண்டிருக்கிற பெற்றோர்கள் இருக்கலாம். ஆண்டவரே என் கர்த்தர் நீர் வழிகளை திறக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஓ ரபா ஷலத ரந்தனி கடமனத ரக்கபலது இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை உடைய பிள்ளைகளுக்குள்ள உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கடன்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போகட்டும், பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினாலே கடந்து போகட்டும். ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பீராக. திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே உயர்த்தி வைக்கும்படியாய் திருமண வாழ்க்கையில ஆண்டவரே வேதத்தின்படி ஆண்டவரே வேதத்தின்படி வாழத்தக்கதான கிருபையில உங்களுடைய பிள்ளைக்கு தரும்படியாக ஒப்பு கொடுக்கும். கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. ஆண்டவரே தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே டிவோர்ஸ்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அடுத்த சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நந்தினிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே உம்முடைய பலத்த கரம் ஆளுகை செய்யும்படியா இதோ சபையில நாங்கள் எல்லாரும் ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை உண்டாகும்படியாய் கர்த்தர் அற்புதத்தை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே என் கர்த்தர் நீர் பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா இறுக்கமான சூழ்நிலைகள் உடைக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே பெருக்கத்தை பிள்ளைகளுக்கு கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல ஆலோசனைகள் ஆண்டவரே அவர்களை ஆளுகை செய்யும்படியா நீர் ஆளுகை செய்கிறார். ரிமந்தனா குரு ஷபலதர கந்தனி மாக்கலவன உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இதோ இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை நீர் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெருக்கத்தை கட்டளையிடுங்க. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எல்லா துதிக்கான மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதா. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.